வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் ரயில்வே சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான வேலைவாய்ப்பு தகவலையும் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் தமிழ்நாடு ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு, அதாவது எந்த ஒரு எக்ஸாம்ஸும் வந்து கிடையாது, டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து உங்களுடைய 10th மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட்டை வந்து போஸ்டிங் வந்து இருக்கும். சேலரி வந்து 20,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு இன்னொரு 4 days தான் வந்து இருக்குது. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆன்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். சவுத்தர்ன் ரயில்வே, அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல் சென்னையிலேருந்து 3rd floor, அதாவது பார்த்திங்கன்னா இங்கே எக்மோர் சென்னையிலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த சவுத்தர்ன் ரயில்வேல அதாவது லெவல் 2ல் போஸ்டிங் கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லெவல் 1லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. லெவல் 1 பொறுத்த வரைக்கும் சென்னை, திருச்சி, மதுரை, பாலக்காடு, திருவனந்தபுரம் அண்ட் சேலம். சரிங்களா? ஸோ இது மாதிரியான இடங்களை வந்து கொடுத்துருக்காங்க. ஐசிஎஃப்பும் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஓப்பனிங் டேட் பொறுத்த வரைக்கும் 20/1 வந்து ஓப்பனிங் பண்ணியிருந்தாங்க. 20/2 வரைக்கும் வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. தென் எல்லாமே வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரெசென்ட் வந்து நீங்கள் வந்து கைடு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்சரு, ஸோ ரோவர், ஸோ இது மாதிரி நீங்கள் ஏதாவது முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்திங்கன்னா 2 ஈவெண்ட்ஸ் நேஷ்னல் லெவல், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியன் ரயில்வேஸ் லெவல் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்குவாட்லேருந்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதில் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிலபஸும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிடேஷன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 10th முடிச்சிருந்தாலே வந்து போதும். உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12th வந்து 50% மார்க் வந்து இருந்துச்சு அப்படின்னாலே வந்து போதுமானது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லெவல் 2 போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் கேட்டகரி. இதுக்கு வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். உங்களுக்கு 50% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. தென் ஐடிஐ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் லெவல் 1க்கு பார்த்திங்கன்னா மெட்ரிகுலேஷன் லெவல் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிடேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 30 years வரைக்கும் வந்து நீங்கள் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஜென்ரலுக்கு ஓபிசி கேண்டிடேட் வந்து 33 years வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் லெவல் 2க்கு. லெவல் 1க்கு 36 வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம். எஸ்சிஎஸ்டி 38 வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதே மாதிரி உங்களுக்கான டிசபிலிட்டிஸும் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 250 rupees வந்து எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு, உமன் கேண்டிடேட்டுக்கு சொல்லியிருக்காங்க. 500 வந்து அனதர் கேண்டிடேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் கம்பல்சரி வேணும். ஸோ அதே மாதிரி ஒரு சில ஜென்ரலாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய சாஃப்ட் காப்பியில் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்னுடைய காப்பி எல்லாமே வந்து இருக்கணும். ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். www.rrcmas.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து எலிஜிபிள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சவுத்தர்ன் ரயில்வேயில் அதாவது ஸ்காட்ஸ் அண்ட் கைட்ஸ் கோட்டாலேருந்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்காட்ஸில் வந்து இருக்கிறவங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சவுத்தர்ன் ரயில்வே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். 10th 12th முடிச்சவங்களுக்கு தனியாக, 10th முடிச்சவங்களுக்கு தனியாக, தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டிலே பார்த்திங்க அப்படின்னா இந்த அதாவது சென்னை, திருச்சி, மதுரை, பாலக்காடு, அதே மாதிரி சேலம், ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மதுரை, திருச்சிராப்பள்ளி, சென்னை, சேலம்லேருந்து இது மாதிரியான 4 இடங்களில் கொடுத்துருக்காங்க. கேரளாவில் பாலக்காடு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் பார்த்திங்க அப்படின்னாலும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்திங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க, அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து 30,000 வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது. வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள்
டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவாக இருக்கீங்க, ஆந்திராவாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.